ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒன் டே கேக் ஆர்டர்ஸ் எப்படி பண்ணேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு சாக்லேட் கேக் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஒன் ஒரு ப்ரௌனி ஸ்லாப் 1 kg குவான்டிட்டியில் கிளைண்ட் அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரௌனி ஸ்லாப்புமே சூப்பராக டாப்பிங்ஸ்லாம் போட்டு கிளைண்ட்டுக்கு டெலிவரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கஸ்டமைஸ்டு பட்டர் ஸ்காட்ச் கேக் கிளைண்ட் சொன்ன மாதிரியே கார்ட்டூன் பிக்சரும் பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் அவங்க சொன்ன வேர்டிங்ஸுமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ரஸ்மலாய் லோடட் ரஸ்மலாய் கேக். ஸோ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் கேக் லைட்டாக ஸ்லைட் பண்ணிட்டேன். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மலாய் மில்க் கொஞ்சமாக ட்ரிப் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் க்ளீன் பண்ணி கிளைண்ட்டுக்கு டெலிவரி கொடுத்தேன். தென் ஒரு கஸ்டமைஸ் டெண்டர் கோகோனட் கேக் கிளைண்ட் ஒரு பிக் சென்ட் பண்ணி அதே மாதிரியே ரெப்ளிகேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு கஸ்டமைஸ்டு 25th ஆனிவர்சரி பட்டர்ஸ்காட்ச் கேக். ஸோ கிளைண்ட் கேட்ட மாதிரி இல்லாமல் ஏன் இஷ்டத்துக்கு இந்த கேக் டெலிவரி பண்ணேன். பிகாஸ் கிளைண்ட் எதுவுமே சஜஸ்ட் பண்ணல, உங்களோட விஷக்கே பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 kg ப்ரௌனியை பீஸ் பண்ணி கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி 20 பீசஸாக டிவைட் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ்லாம் போட்டு கிளைண்ட்டுக்கு டெலிவரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கஸ்டமைஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கிளைண்ட் அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கிரிக்கெட் தீமில். அதுவுமே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் 8 pieces ஆஃப் டபுள் சாக்லேட் ப்ரௌனி கிளைண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது.